சைக்காலஜி நம்ம நடத்தைய, உணர்ச்சிகளை, மனசை எல்லாத்தையும் மேம்படுத்திக்க ரொம்ப நல்ல ஐடியாக்களை கொடுக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கக்கூடிய மிக பவர்ஃபுல்லான ஐடியாக்கள் என்னென்ன? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நல்லபடியா மாத்தக்கூடிய சைக்காலஜியில இருக்கிற 7 அருமையான ஐடியாக்களை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஃப்ளோவை தேடுங்க. ஒரு விஷயம் ரொம்ப சவாலா இருந்து அதுல நமக்கு திறமை ரொம்ப குறைவா இருந்தா நம்மளால அதை செய்ய முடியாது. அது நமக்கு கவலை, பதட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இன்னொரு பக்கம், ஒரு விஷயம் அவ்வளவு சவாலா இல்லாம நமக்கு நிறைய திறமை இருந்தா அது ரிலாக்ஸா இருக்கும், இல்லைன்னா போர் அடிக்கும். ஃப்ளாங்கிற ஃபேமஸான நிலைமை என்னன்னா, நம்மளால முடிக்க முடிகிற ஒரு சவாலான விஷயத்துல முழுசா ஈடுபடும் போது வரும். ஃப்ளோவை அனுபவிக்கிறப்போ ஒரு எனர்ஜி, சந்தோஷம் கிடைக்கும். நேரம் போறதே தெரியாது பாருங்க. அது ரொம்ப அருமையான விஷயம் இல்லையா? டிவி பார்க்கறதோ, ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்றதோ மாதிரி உங்களுக்கு சவால் கொடுக்காத, உங்க திறமைகளை பயன்படுத்தாத விஷயங்களிலிருந்து ரொம்ப வித்தியாசமானது. இது நமக்கு உத்வேகம் இல்லாம பண்ணிடும். இங்க இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். ஃப்ளோவை தூண்டுற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்க ரொட்டீன்ல சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பூர்த்தி செய்கிற வாழ்க்கையை கொடுக்கும். செகண்ட், த பவர் ஆஃப் அ growth mindset. 2 விதமான மக்கள் இருக்காங்க. முதல் கூட்டம் என்ன நம்புதுன்னா, அவங்க திறமைகளை, புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் கத்துக்கிடுறது, விடாமுயற்சி மூலமா வளர்த்துக்கலாம்னு நம்புறாங்க. ஆனா 2வது கூட்டம் என்ன நம்புதுன்னா, அவங்க குணங்கள் எல்லாம் மாறாததுன்னு நம்புறாங்க. சரி, இப்போ சொல்லுங்க, எந்த கூட்டத்துல அதிக உத்வேகம் இருக்கும், அதிக உற்பத்தி இருக்கும், வாழ்க்கையில வர்ற சவால்களை சமாளிக்க அதிக விருப்பம் இருக்கும்? இதான் க்ரோல் ட்வெக் குரூப் கண்டுபிடிச்சது, மைண்ட் செட் புக்ல சொல்லியிருக்காங்க. தேர்ட், சிஸ்டமேட்டிக் எக்ஸ்போஷர். இது ரொம்ப பவர்ஃபுல்லான, ஆனா ரொம்ப குறைவா பயன்படுத்தப்படுற டெக்னிக். பயப்படுற பொருளையோ சூழ்நிலையையோ படிப்படியா கட்டுப்பாட்டுடன் எதிர்கொள்றது தான் இது. ஒரு படிக்கட்டு மாதிரி, ஒவ்வொரு படியா ஏறி போற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அடாப்டிவ் எமோஷனல் ரெஸ்பான்ஸை வளர்த்துக்க உதவுது. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிரின்சிபிளை நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி பலவிதமான பயம், அசௌகரியங்களை தாண்டி வரலாம். விலங்குகள் பயம், பப்ளிக் ஸ்பீக்கிங் பயம், தண்ணி பயம், இல்லைன்னா புதுசா வேலையில வர்ற சவால்களை சமாளிக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். இவ்வளவு பவர்ஃபுல்லான, சிம்பிளான டெக்னிக் ஏன் நிறைய பேருக்கு தெரியலன்னு புரிய மாட்டேங்குது. ஃபோர்த், சூழ்நிலையோட பவர் என்னன்னு இப்போ பார்ப்போம். சைக்காலஜியில ரொம்ப ஃபேமஸான தியரினா அது பிஹேவியரிசம் தான். அதுல ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, நம்ம இருக்கிற சூழ்நிலையில மாற்றங்களை உருவாக்குறது மூலமா நம்ம நடத்தைகளை அதிகப்படுத்திக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு ஆர்கனைஸ்டா மோட்டிவேட்டிங் வேலை செய்யற இடத்தை உருவாக்குனா அது உற்பத்தி திறன், வேலை திருப்தி 2யும் அதிகரிக்கும். உங்க ஜிம்மோ, ஓடுறதுக்கான ட்ரெஸ்ஸையோ முந்தின நாள் ராத்திரியே வெளியே எடுத்து வச்சா நீங்க அந்த ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீட்ல சாக்லேட் இல்லைன்னா உங்களுக்கு அதை சாப்பிடணும்னு ஆசை வராது. இங்க இருக்கிற ஐடியா என்னன்னா, உங்க சூழ்நிலையை அமைச்சுக்கோங்க, அப்போதான் உங்களை இருக்கிற பெஸ்ட் வெளியே வரும். ஃபிஃப்த், செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, 3 பேசிக் சைக்கலாஜிக்கல் தேவைகள் மூலமா தான் மனித உந்துதல் வருதுன்னு சொல்லுது. அது என்னன்னா, சுதந்திரம், திறமை, தொடர்பு. இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறப்போ நல்வாழ்வு, தனிப்பட்ட வளர்ச்சி 2ம் அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்திக்கணும்னா கட்டுப்பாட்டு உணர்வை கொடுக்கிற விஷயங்களை தேடுங்க. உங்க திறமைகளை நல்லா வளர்த்துக்கோங்க, அர்த்தமுள்ள உறவுகளை வளர்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஐடியாக்கள் தான், ஆனா இது உங்க வாழ்க்கையையே மாத்திடும். சிக்ஸ்த், எமோஷனல் ரெகுலேஷன். இது என்னன்னா, உணர்ச்சிகளை ஆரோக்கியமான முறையில நிர்வகிக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்றது. இந்த திறனை மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்குகள் மூலமா பயிற்சி செய்யலாம். இது என்னன்னா, நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது மூலமா விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. ரெகுலரா இதை பயிற்சி பண்றப்போ ஸ்ட்ரெஸ் குறையும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், எமோஷனல் ரெசிலியன்ஸ் அதிகரிக்கும்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கிறப்போ இன்னும் ஏன் இதை உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கல? செவன்த், பிக் 5 பர்சனாலிட்டி தியரி என்ன சொல்லுதுன்னா, மனித பர்சனாலிட்டியை 5 முக்கியமான பரிமாணங்கள்ல பிரிக்கலாம்னு சொல்லுது. அது என்னன்னா, ஓப்பனஸ், கான்ஷியன்ஷியஸ்னஸ், எக்ஸ்ட்ரோவர்ஷன், அக்ரியபிள்னஸ், நியூராடிசிசம். இந்த பரிமாணங்கள்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க விருப்பங்கள், நடத்தைகள், மற்றவங்களோட உறவுகள் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி நான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேசியிருக்கேன்.
இந்த 7 ஐடியாக்கள் தான். இதை நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.